ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம் உங்கள் அக்காவை. அது என்ன ப்ராங்க்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ப்ராங்க். இன்னைக்கு வந்து என்ன ப்ராங்க்னா கூலி ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். எம்டி கவர், இதில் ஒன்றுமே இல்லை. கஷ்டப்பட்டு வெளியேருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. இதுக்கு எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு போயிட்டு வந்து இவ்வளோ சமாளிக்கிறதுல ஐயோ போதும் போதுன்னு ஆகிப்போச்சு. சரி, ஓகேவா? இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஆம்புலன்ஸ் கால் பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் வரும். நான் ஆல்ரெடி என் ஃபோனில் டயல் பண்ணி வச்சுருக்கேன் நம்பரை. அந்த நம்பருக்கு வந்து அப்படியே எடுத்து இங்கே ஒரு டெட் பாடி கிடக்கு அப்படின்னு மட்டும் சொன்னால் வரும், வந்துடுவாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இன்னைக்கு வந்து கேமரா வந்து ஒரு வித்தியாசமான இடத்துல வந்து ஒளிச்சு வச்சுருக்கேன். அந்த இடத்த வந்து உங்களுக்கு காமிக்கணும். கேமரா வைங்க தான் வச்சுருக்கேன் ஒளிச்சு. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, வந்துட்டாயா வந்துட்டாயா. வா, என்ன பண்ணுற? சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுவா இன்னைக்கு? என்ன பண்ணுற? என்னடா இது? ஒன்றும் இல்லை. என்ன என்னமோ உள்ள வச்சியே? ஒன்றும் இல்லைடி. என்னமோ உள்ள வச்சியே? கலர்ஃபுல்லா இருந்துச்சு, புதுசா ஏதோ பாக்கெட் மாதிரி. காணே. ஒரு டென்ஷனால வரேங்க. என்னமோ வச்சே இப்போ எதுக்கு மறைக்கிறேன் என்கிட்ட? நான் ஒன்றும் மறைக்கல. டேய் விடுங்க, டக்கு டக்கு எடுத்துல வைக்கிறேன். காட்டி என்கிட்ட மறைக்கிற மாதிரி என்ன? காட்டு. ஒன்றும் இல்லை. நான்லாம் ஏதாவது உன்கிட்ட மறைக்கிறேனா? நான் எதுவும் மறைக்கல. காட்டு. என்னடா இது? Tobacco causes painful death. Tobaccoனா புயலல? புயலல? இல்ல. சரி, இது வந்து லிப் பாம் மாதிரி. சரியா? பாரு, அதுலயே பேர் போட்டுருக்கு. கூல் லிப். சரி. சில்லுன்னு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போட்டுக்கவா? என்ன உள்ள ஒண்ணுமே இல்ல? தீந்து போச்சு. ஏய் லூஸ் எங்க பச்சையா இருக்கே. Tobacco causes painful deathனே. என்னன்னா தலைக்கு வந்து தலாங்க வைக்கிறோம்ல, அது மாதிரி உதட்டுக்கு தலாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உதட்டுக்கு தலங்கணி வச்சியா? இது என்ன என்ன பண்ணணும் எனக்கு புரியல. நானே உனக்கு என்னென்ன பழக்கம் இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை. எரிச்சல் வர மாதிரி பண்ற. நான் என்ன எரிச்சல் வர மாதிரி பண்றேன்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இல்ல எனக்கு புரியல. ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருந்தாரு. என்னென்ன பழக்கம் வச்சிருக்கோம் கொழுத்து பிடிச்சி தூக்கிடுவேன் பாத்துக்க. புதுசு புதுசா பண்ற. யார் கத்து கொடுத்தா இதெல்லாம்? என்கிட்டயே வந்து லிப் பாம்ங்கற. நான் கேள்விப்பட்டிருக்கேன். கூலிப்லாம் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. கேள்விப்பட்டிருந்தா குடு, ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. டென்ஷன் ஆயிடுவேன் நான். இதெல்லாம் போட்டு சீக்கிரம் செத்து போய் தொலைஞ்சிரு. என்ன அப்படி கிடையாதும்பா. இவங்கறப்ப தலைக்கு தலாங்க வைக்கிறேன். ஆமா, நான் இன்னும் உதட்டுக்கு சேர்த்து தலாங்க வைக்கிறேன். அவ்வளவுதான். உனக்கு தனியா தலமணி வைப்பாங்களா உனக்கு? ஆமா, இல்லன்னா கீழே வந்துரும்ல. டென்ஷன் ஆயிடுவேன் நானே. உதடு பல்லு ஒட்டக்கூடாது வச்சாங்க தப்பு. உதடு பல்லு ஒட்டினா என்ன? அது வேற பேரியர் கட்டி வைப்பியா நடுவுல? ஆமா. ஏய் இதெல்லாம் நல்லது. நீங்க உட்காரு, நீ உட்காரு. அப்படியே டென்ஷன் ஆயிடுவேன். கூட நான் யூஸ் பண்ணவா? அதுதான் ஒண்ணுமே இல்லையே. என்ன யூஸ் பண்ண போற? வாங்குறேன். இந்த இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்து போய் கடையில கேட்கறேன். எங்க கிடைக்கும் இந்த கன்றாவி? எங்க வாங்கிட்டு வந்த? அது பழசா கணக்கு தீர்த்து வச்சிருக்க. இன்னும் எத்தனை வருஷமா இந்த பழக்கம் உனக்கு இருக்கு? என்ன எண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல நிறைய எனக்கு புரியல. ஐயோ இதெல்லாம் எத்தனை பழக்கம் தான் இருப்பியோ? ஒரு 8 வருஷம் ஆச்சு. 8 பழக்கமா? 8 பழக்கம் இருக்கும். அது இது இது 8 வந்துருச்சு. 8 வருஷம் தெரியாத பேச தெரியாத. டென்ஷன் ஆயிடுவேன் நானு. அது வந்து இதெல்லாம் போட்டுட்டு இந்த விஷவாயு என் மேல தெரிச்சு விட்டு எனக்கு வரணும். கேன்சர் வந்து செத்து போகணும். ஏன்டா எங்க இருக்குடா இது? ஐயோ எவன் மேல போட்ட பழக்கம் இது? நீயா பழகிட்டியா? கரும இப்படி நாய் தொலைது. கர்ம என்ன இப்படி நாறுது? இது எப்படி வைக்கிற? அத இது இடுக்குறதுலயே இருக்காத நானே. ஐயோ என்ன பண்றது? நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கறேன். வாழாய வாழ்வை வாழவே. வாழ மாட்டேன், செத்துருவேனா? ஏன் வாழ்வை வாழவேவா? ஸ்மெல் பாரு, அப்படி இருக்கு ஸ்மெல். குட் ஸ்மெல். இவா ஆய் நட்டு கொடப்பா இருக்கேங்க. நீ என்ன வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. அதான் வச்சிருக்கியா? ஒண்ணும் இல்ல. வெச்சாச்சு. காலையில சோறு தின்னாலே வெச்சாச்சு. ஆய் காட்டு. என்னடா வச்சிருக்க? என்னமோ வெள்ளையா? அதுதான். இந்த பாரு டென்ஷன் ஆயிடும். கன்றாவி
இந்த வாயமா முத்தம் கொடுத்தேன் நானு இத்தனை நாளா. ஈ. அது நான் சொன்னேன் செய்யு. பல்லு விளக்காத வாய்க்கு நான் கொடுக்கும்போது இந்த வாய்க்கு நீ கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். பல்லுவர காட்டி கூட பரவாயில்ல. ஐயோ இதெல்லாம் என்ன கன்றாவிடா. கேன்சர் வந்து செத்து போயிருவ. இப்பலாம் குடும்பத்துக்கு ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ண நல்லா ஹெல்தியா சாப்பிட்டாவே. நீ என்ன இந்த கன்றாவி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இத அத பத்தி நெட்ல டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஏய் சர்ச்லாம் பண்ண வேண்டாமா? டென்ஷன் ஆயிடுவேன். இன்னைக்கு சர்ச் கிடையாது. உன்னை டிவோர்ஸே பண்ண போறேன். சர்ச் மட்டும் கிடையாது. நீ பாரு. நீ பாட்டுக்கு வந்து எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டு ஒரு வருஷத்துல செத்து போயிருவ. ஒரு வருஷமோ 2 வருஷமோ செத்து போயிருவ. செத்து போயிட்டா அப்புறம் நான் என்ன சிங்கிள் மதரா உட்காந்து என் பிள்ளைய வளர்ப்பேன் நானு? கேக்குறேன். இந்த மாதிரி வந்து உன்னைய மாதிரி ஆளுங்களை எல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு யாருமே கல்யாணம் பண்ணாம இருந்துக்கலாம். இல்ல குழந்தைய பெற்றுக்காம இருந்துக்கலாம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எத்தனை வருஷமா புடிச்சு எத்தனை பார்ட்ஸ் டேமேஜ் ஆகி போய் கிடக்குதோ தெரியல. ஒரு காது தீஞ்சு போச்சு, கை ரெண்டும் ஊத்தி போச்சு, நெஞ்சு டிவில காஞ்சி போச்சு, சீட்டு மூலத்துல தேஞ்சு போச்சு, பத்தாததுக்கு கால்ல ஆணி பாஞ்சு போச்சு. சும்மா அப்படியே வெளியே தான் அப்படியே கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு தெரியல. மத்தபடி நோயாளி தானே நீ. இல்ல ஹெல்தி பாடி. இதெல்லாம் போடக்கூடாது. ஒரு பாக்கெட்டே வந்து 50 சிகரெட்டுக்கு சமம் போட்டிருக்காங்க. நாயே இப்ப தம் அடிக்கலன்னு சந்தோஷப்பட்டா ஒரு பாக்கெட்டை தீர்த்துட்டாப்பா. ஆல்ரெடி 50 தம் அடிச்சிருக்கிற. இன்னும் எத்தனை வருஷமா சொன்னா 8 வருஷமாவா? அவ்வளவுதான் முடிச்சு போகையா. எங்க தாத்தா ஒருத்தர் ஊசல் ஆடிட்டு இருக்கிறாருல, அவரா நீயா இப்ப போட்டி ஆயிடுச்சு. என்ன அவரை முந்திக்க நீ போய் சேர்ந்து. பேசுறேன்னா போட்ட போய் சேர்ந்துருவேன் நாயே. இது வந்து கூலி பவர் வந்து ரவுஸா இருக்கும் ஜாலியா. கூலி பவர் ரவுஸ். அது கூலி பவர் கிடையாது. கூலி பவர். அந்த பாட்டுலாம் நீ இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அரைஞ்சிருவேன் நானு. ஐயோ கன்றாவியா இருக்கு. எடுத்து உள்ள உள்ள வைக்காத. சரி கூட நான் தூக்கி போடுறேன். முடியாது. நான் தூக்கி போடுறேன். முடியாது. இப்ப நீ என்ன அதை தூக்கிட்டு போய் இதே மாதிரி கடையில கொடுத்து கேட்டாலும் நீ யூஸ் பண்ண போற அப்படித்தானே? ஆமா இந்த கர்மத்தை நானும் வாங்கி போட்டு என்ன பார்த்தா என்ன கூலி போடுற மாதிரி இருக்கா? நான் என்னமோ இது வரைக்கும் வந்து தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு தெரிஞ்ச மாதிரியும் இன்னைக்கு என்னமோ கூலி உன்னை பார்த்தோன்னே அப்படியே புதுசா போய் போட போற மாதிரியும் பேசுற. இப்படி உனக்கு திருத்த முடியாது. என்ன வெறுங்க வரைக்கும் என்னத்துக்கு இப்படி அலைவ? தூக்கி போடுறதுல அதை மோந்து பார்த்துக்கிட்டே அதை 4 நாளைக்கு போதே ஆயிட்டு தெரியா? நிறைய என்ன பஞ்சாயத்து இப்ப இது போடுற எனக்கு தெரியல. நிறைய சொல்லு. இது வச்சோம்னா அப்படியே குளுன்னு இருக்கும்பா. உதல் மட்டும் இல்ல வாயில அப்படியே குளுன்னு இருக்கும். குளுன்னு இருக்கணும்னா போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வாயை திறந்துக்கிட்டு போய் இல்லைன்னா வந்து க்ளோஸ் அப் பேஸ்ட் இருக்குல்ல அதை போட்டா கூட குளுன்னு இருக்குன்றாங்க. இப்போது ட்ரிபிள் ஃப்ரெஷ் ஃபார்முலாவுடன் விக்ஸ் போட்டா அப்படியே பனிக்கரடிலாம் விளம்பரத்துல வருமே அந்த மாதிரி இருக்கு. இல்லனா வந்து ஏர் கூலர்ல போய் வாய் ஆன்னு வச்சுக்கிட்டு அது வந்து எரியும்பா. இது வந்து குளுன்னு இருக்கும். எங்க எரியும்? வாய் குளுன்னு இருக்கணுமா? ஒரு அரை விட்டேன் எப்படியே உடம்பே குளுன்னு ஆயிடும். வெயில் காலம் வேலைக்கும்பா குளுன்னு இருக்கணும்ல, அதுக்காகத்தான். சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத நாயே. அப்படியே வெயில் காலம்னு சொல்லிட்டு குளுன்னு இருக்கணும். இது வச்சேன் வையே குளுன்னு ஒரு சவப்பட்டியில உனைய வச்சு அனுப்பிடுவாங்கடா சொர்க்கத்துக்கு. சொர்க்கத்துக்குலாம் வாயில சொர்க்கம் வருது. நரகத்துக்கு எதுக்கு நரகத்துக்கு? ஆமா பெரிய அப்படியே நல்லது பண்ணி கீச்சிட்ட நீ அப்படியே சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஒருவேளை சொர்க்கத்துக்கு இழுத்தாங்கனாலும் அப்படியே டைரக்ஷனை மாத்தி விட்டு உனக்கு நரகத்துக்கு தள்ளி விட்டுருவேன். எனக்கு இதெல்லாம் விளையாடிட்டு இருக்காது. என்ன காரணம்? அதை போட்டு உனக்கு என்னதான் பண்ணுது சொல்லி தொலை. இது இருக்குல்ல இந்த ரூம் அப்படியே சுத்துது. அப்படியே சுத்துது. அவ்வளவுதான் மூளை குழம்பிருச்சு பாதி. அதனாலதான் சுத்துது. இல்லம்பா நீ வந்து மூளை ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. திட்டுவே இருக்காங்க என்னைய. இது போட்டோம்னா அப்படியே 10xல அப்படியே ஸ்பீடா வேலை பார்க்கும். ஒன்னும் உன் மூளையை வச்சு இங்க ஒண்ணும் யாரும் புடுங்க போட தேவையில்ல. சரியா? அப்புறம் இன்னொன்னு சொல்ல பாருட்டேன். இந்த ரூம்ல அப்படியே ரெயின்போவா தெரியுது ரூம் ஃபுல்லா. நான் எப்படி தெரியுறேன்? அழகா தெரியுது நீ போட்டதுக்கு அப்புறம் தான். இத போட்டாதான் அழகா தெரியுறேன். ஆமா இதை எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோ ரத்த கட்டையாக தெரியுது. பாரு சிரிப்பு காட்டாத ரத்த கட்டையா. அப்புறம் என்னது கல்யாணம் பண்ண? அப்புறம் என்னது கல்யாணம் பண்ண? அது உனக்காக தான் போடுறேன். இப்போ எதுக்கு எனக்காக போடுற? போட்டாதான் நீ அழகா தெரியுது. அதனால அப்ப வந்து என்னைய ஃபர்ஸ்ட் பார்த்து ஐ லவ் யூ சொன்னது இத போட்டிருந்ததுதான். அப்ப என்னைய கல்யாணம் பண்ணும்போது அழகா இருக்கேன்னு சொன்னதும் இது போட்டப்பதான். இப்ப வந்து 4 நாளுக்கு ஒருக்கா வந்து அழகா இருக்கேன்னு சொல்லுவேன், 4 நாள் வந்து அசிங்கமா இருக்கேன்னு சொல்லுவேன். அதுவும் அந்த 4 நாளைக்கு ஒருக்கா இதை போட்டனாலதான். இப்ப அழகா தெரியுது இது போட்டனாலதான். மத்ததெல்லாம் கூட மன்னிச்சிருவேன் நானு.
இப்ப விளையாடிட்டு இருக்காத மென்டல் மாதிரி பண்ற மென்டல் நீ மென்டல் ஏன் மென்டல் நடிக்காத இப்படி குழந்தை மூஞ்சிய வச்சுதான் நடிச்சிட்டு இருக்க நிறைய எல்லாருமே நான் நடிக்கலையே, நான் உண்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன். உண்மையா இருக்கியா? எனக்கு பிடிச்சிருக்கே போட்டேன் பண்ணா. எவ்வளவு அடி அடிக்கிறேன் உனக்குலாம் திருந்தவே மாட்டியா? கூலிக்காக எவ்வளவு அடி வேணாலும் வாங்குவேன். என்ன எனக்காக யார் வீட்லயும் வந்து ஒரு அடி வாங்கல, யார்கிட்டயும் அடி வாங்காம எஸ்கேப் ஆகி ஓடிட்ட. நின்னு நான் தான் அடி வாங்கினேன் மேரேஜ் பண்றப்பயே. என்ன சொல்றா பாரு. கூலிக்காக வந்து அப்ப கூலிப்பே கட்டிட்டு வாழ வேண்டியதானே? அதுதான், அது கூட தான் சாகரப்பையும் வந்து என் கூட வரேன்னு சொல்லுவாங்களே காதலர்கள்லாம். அந்த மாதிரி இதை போட்டுக்கிட்டே தான் நீ போற என்ன சந்தோஷமா போயிடுவ. என்னடா உனக்கு இது ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு உனக்கு தலை சுத்துதெல்லாம் சொல்ற, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அனுப்பி விடலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ என்கிட்ட பேசாத பாரு. ஃப்ரெண்ட்ஸ் தெளிவா உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அவன்கிட்ட. இதெல்லாம் சும்மா போன மாதிரி இல்லாம அப்படியே நார்மலா பேசுறேன். அப்படி ஆட மாட்டாங்களே இதை போட்டா? இல்ல ஆட மாட்டோம், ஆனா ஜாலியா ஆட மாட்டோம். எத்தனை பேர் சேர்ந்து போடுவீங்க? போடுறவங்களாம் சொல்றேன், ஆனா ஜாலியா. அதுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு, குரூப் வச்சிருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப். ஓ சாரி, தெரியாத தெரியாம சொல்லிட்டேன். இல்ல வாட்ஸ்அப்ல என்ன குரூப்? இல்லம்பா, இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆகி போச்சா, அதனால ஒரு குரூப் வச்சிருக்கும். இந்த கடையில கிடைக்கும், இந்த கடையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. என்னைக்காவது கிடைக்காதப்ப கூட விட மாட்டேன். லொகேஷனு திடீர்னு 12 மணிக்கு வந்து யாரோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அங்க போறேன் இங்க போறேன் ஹெல்ப் பண்ண போறேன்ட்டு போவ. ஒழுங்குமுறையாத வாயில இருக்கிறத முத எடுத்துரு. டென்ஷன் ஆயிடுவேன், எனக்கு எரிச்சலா வருது. ஒழுங்குமுறையாது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், வாயில வச்சு சப்பு 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 சப்பிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்குமுறையாவது பேசு. இப்பெல்லாம் இருக்காது, நீ கீழே வந்துடும். எவ்வளவு காசு தெரியுமா இது? எவ்வளவு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். காசே தெரியுது, அப்படியே நம்ம கோடி கோடியே சம்பாதிச்சிருக்குமா? இது வாங்கிறதுக்கு மட்டும் உனக்கு எங்க காசு இருக்கு? இருக்கே, அதுக்குன்னு தனியா சேமிச்சு வச்சிருக்கியா? பாலிசி போட்டிருக்கேன். என்ன பாலிசி? வீக்லி ஒரு 100 ரூபாய் வந்து அக்கௌண்ட் வந்துடும். என்ன பாலிசி? எல்ஐசி. அதுவே வந்து நீ செத்து போனா எனக்கு வரணும்னு பாலிசி போடணும். என்ன உனக்கே காசு வரணும், அதை வச்சு கூலி வாங்கணும்னு போடக்கூடாது. என்ன இதெல்லாம் எனக்கே தெரியாதே. ஒரு நகை நட்டு ஒரு காசு எனக்கு போட்டு எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காதுன்னா இதையே பாலிசி போட்டு அதுவும் ஒரு ரூபா 2 ரூபா சேமிக்க தெரியாது. இதுல எல்லாம் பாலிசி போட்டு நீ காசு உனக்கு வருது. வாரத்துக்கு வருது. இதுல எத்தனை இருக்கும் தெரியாது. வாரத்துக்கு ஒண்ணு வாங்கிட்டு இருக்கிறப்போ இல்ல 2 வாரத்துக்கு ஒண்ணு மேபி 100 ரூபாய் வந்து வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு யூஸ் பண்ணுவேன்? தம் அடிக்கிறதுக்கோ தண்ணி அடிக்கிறதுக்கோ சரக்கு 70 ரூபாயோ அதை சொல்லுவாங்களே அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இங்க பாரு, முழுமதியால் துப்பு துப்பே. அப்போ ஏன் நீ இப்படி வெளியே எடுத்துடுற? கருமோ நாறு கைய கழுவிட்டு உனக்கு பெல்ட் அடிச்சு வந்து அடிச்சாதான் தெரியாது. உனையெல்லாம் செல்லம் கொடுத்து எழுதி வச்சேன். ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. நீ கொல்ல போறா, இதுக்கு வந்து பப்ளிகம் தான், அது கூட தெரியாம பேசிட்டு இருக்கா. என்ன பண்ண போறா தெரியல. லேடிஸ்ல அன்னைக்கு நீ பெல்ட் போட ஆரம்பிச்சீங்க, இதே இன்னொண்டா இருக்கு. உன்னை மாதிரி நாய்க்காக நான் பெல்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். பெல்ட் சின்னதா இருக்கு பெருசா இருக்கு, இப்ப பாக்குறதுக்கு அவனுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ண? 500 ரூபாயா இதுக்காக? ஏண்டி இது நான் 100 ரூபாய்க்கு வாங்கினா தப்பு, இதுல நீ பெல்ட் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து பேண்ட் வாங்குற கூடாது, பெல்ட் வாங்குறதுக்கும் நீ வந்து இது போட்டு சாவறதுக்கு என்ன எது கூட கம்பேர் பண்ற? எது கூட பாரு, உனக்கு அவ்வளவுதான். பாரு, மாசம் கிட்டத்தட்ட 500 ரூபாய் செலவு பண்ணுவேன். நான் ஒரு பெல்ட் வாங்கினது தப்பு. வாங்கணும், இன்னும் 4 வாங்கணும். இன்னைக்கு இது பிஞ்சிரும்ல, அப்புறம் நாளைக்கு வாங்கிதான் ஆகணும். சரி இது உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன? நைட்லாம் வச்சு படுத்துருப்பேனா கீழே விழுந்துருமோன்னு வேற எனக்கு பயம். காலையில நைட் எதுக்கு இல்ல நான் கேக்குறேன், நைட் உனக்கு என்னத்துக்கு போல? நைட்டு குளுகுளுன்னு இருக்கணும். இங்கிட்ட ஏர் கூலரு, இங்கிட்ட ஏசி, இங்கிட்ட ஃபேனை தாண்டி இதை போட்டு குளுகுளு போட்டு குளுகுளுன்னு இருக்கும். இதை போட்டு குளுகுளுன்னு இருக்கணும். ஆமா, எவ்வளவு அழகா என்ன தைரியமா பேசிட்டு இருக்க நீ? அதுதான் சொல்லிட்டேன். இதுக்காக எவ்வளவு அடி வாங்குறேன். வருது என் மேல போடல, உன் மேல போட முடியல. வலிக்குதும்பா.
உங்க பாரு சவந்து போச்சு கையெல்லாம். ஷோ எனக்கு பிபி பிரஷர் எல்லாம் வருது. எப்படி நீ எடுத்து பண்றதெல்லாம் பார்த்து நானே போய் சேர்ந்துருவேன். உனக்கு முன்னாடி நான் போயிடுவேன் நாராயணே. டிப்ரெஷன். உனக்கு எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல. சில நாள் வந்து நானே எடுத்து எங்க தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டு காலையில ஸ்டேடியம் பெட்ல ஐயோ காணுமே அப்படின்னு பார்த்தா இருக்காது, எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். இல்ல நானே தூக்கி போட்டுருவேன், ஆனா மறந்துடுவேன். மூளை எப்படி வேலை செய்யும்? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேனா கேக்குறேன். போட்டாதான் நல்லா வேலை செய்யும்பா பிஸ்கா. இப்ப எல்லாமே இதை போட்டுட்டு தான் இருந்தாங்களா நாராயணி? ஏன் நாராயணி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேற, அதையே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நம்ம லவ் அப்ப கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ இத்தனை பேசினதே இல்லையே. பேசினது இல்லையே. பெல்ட் பிஞ்சு போயிட போகுதுங்கப்பா, இன்னும் 500 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது. பாரு பிஞ்சிருச்சு பாரு. இது நீ பிச்சிருப்ப கையில போட்டு ஆட்டி பாரு, இப்படியே சுத்தினா பிய்யாம. இங்க பாரு பாரு இப்படி பிஞ்சு போச்சு. இப்படியே வச்சு ஆட்டினா பிய்யாம. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பழமொழி எதுக்கு நீ தூக்கிட்டு இருக்க? கீழே வை. சரி இந்த தலைவாணி கீழே வைக்க, அந்த தலைவாணி வாயில வைக்க. வாயில வைப்ப. எந்த தலைவாணி? அதுக்கு என்னத்துக்கு தலைவாணின்னு பேர் வச்சிருக்க நீ? அது வந்து செல்ல பேர். எனக்கு வச்சிருக்கியா சில பேரு? வச்சிருக்கேன். என்னது? தொல்லை பேய் பூதம் எல்லா பேரும் உனக்கு தான். வேணா போதும் போதும், உன் கூட வாழ்ந்ததும் போதும். என்ன இல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடு. தயவு செஞ்சு அப்படியே உன்னை பார்க்கவே எரிச்சலா இருக்கு. அப்படியே மூஞ்சிய வந்து அப்படியே எதுவுமே தெரியாது குழந்தை மாதிரி வச்சே நீ ஏமாத்திட்ட. நான் கூட அப்படியே 24 கேரட் கோல்டு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இல்ல எனக்கு கெட்ட பழக்கம் இல்லையா? இல்ல. அப்ப இங்க இருக்கிறது என்ன? अरे नी अप्पा இந்த கெட்ட பழக்கம் எனக்கு இல்ல. இப்ப வாயில வச்சிருக்கியே, அதுதான் சொல்றேன் கெட்ட பழக்கமும் இல்லன்னு. இப்ப வாயில வச்சிருக்கிறது என்ன? என்ன எடு, துப்பே துப்பே. என்னது? பப்ளிகம். எங்க கூலிப்பெங்க அந்த சைடு காட்டு. பொய் சொல்லாத நவீன. அப்புறம் இந்த கவர் எங்க இருந்து வந்துச்சு? ரோட்ல போய் தேடி பாக்கிட்டு வந்தேன். என்ன கழுதையா? பேப்பர் பொறுக்கிற கழுதையா நீ? என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்ற? உன்னை ஒரு நிமிஷம் வெளியே விட முடியுதா? ஏதாவது சில்மிசம் பண்ணிட்டு வந்துடுற. பண்ணா யாருக்கு பண்ணு? எனக்கு பண்ணு. பெல்ட்டே பிஞ்சு போச்சு. பெல்ட் வாங்கிட்டா ஓடு. சரி வாங்கிக்கோ. பெல்ட் வாங்கிக்கலாம். அப்ப ஏதாவது கிடைக்கும், போய் பொறுக்கிட்டு வா போ. எனக்கு தெரியல, இதெல்லாம் வந்து என்னோட ரியாக்ஷன் பாக்குறதுக்காக நீ கொண்டுட்டு வந்து இதெல்லாம் காட்டுறியா? இத உண்மையாவே என்ன வேணா எனக்கு தெரியல, கண்டுபிடிக்கணும். வா வா ஊது. இப்ப வரல, டெய்லி இனிமேல ஊதிட்டு நான் காலையில மெயினா ராத்திரி வந்து படுக்கும்போது விழுந்துருது. ராத்திரி நீ ஊதிட்டு தான் படுக்கிற. என்ன பண்ணு பண்ணுன்னு இருந்தேன்னு வை நிறையனே. இந்த கண்டையை மேல தூக்கிட்டு போ. நான் ஈஸா பாக்கெட்ல வச்சேன்னு வை, அவ்வளவுதான் இந்த பேரே நான் கேட்கக்கூடாது. போ வாய்க்கு குளிர்ச்சியா நான் ஐஸ்கிரீம் கூட ஐஸ்கிரீம் கூட நீ திங்கக்கூடாது. எந்திரிச்சு போயிடே. நிறைய அடிச்சல இது கூட பண்ண மாட்டியாப்பா? முடியாது. என்னத்துக்கு என்னை டென்ஷன் ஆக்குறல? இன்னும் 4 அடி இருக்கு. என்ன இதோட விட மாட்டேன். இப்பயே கால் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்றேன். என்ன வீட்டுல தூக்கி போட்டுருக்க? வீடு என்ன குப்பையா உனக்கு? போயிடே. இந்த கன்றாவையெல்லாம் கலக்க கூடாது எங்க வீட்டுல. நம்ம வீட்டுல எப்படி நீ என்ன இருக்க போறது இல்ல இந்த வீட்டுல? என்னத்துக்கு இருக்க போறது? ஒழுங்கு மரியாதை குப்பை தடையில போனாரே. நீ வாயில வச்சிருக்க பாக்கலாம். நான் எதுக்கு வாயில வைக்கிறேன்? சரி கருமோ இத கூட ஏன் வாயில வச்சேன்? நீ தான் குப்பை தொட்டில போட சொன்ன. போடா பண்ணா. சரி இங்க வாடி. கேமரா காமிக்கிறேன். நீ ஏமாத்துறேன் ஃபன் பண்றேன்றப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன ஒரு லிமிட்டுக்கு தான் பண்ணணும். கண்டதையும் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? கலாச்சார சீர்கேடெல்லாம் போடக்கூடாது யூடியூப்ல. இதை போட விட மாட்டேன் நான். போடலாம். பின்னாடி வந்து டிஸ்க்ளைமர் போட்டு. என்ன டிஸ்க்ளைமர்? யூஸ் பண்ண வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். எனக்கு போய் வீசிங் ஸ்ப்ரே எடுத்துட்டு வாங்க. எனக்கு புதுசா வீசிங் வந்துருச்சு. மூச்சோட முடியல நாயே, அப்படி பதட்டமா இருக்கு. வேர்க்கும்ல
முழுமையா பல்லு விளக்கிடு சரியா? அந்த பல்லு விளக்குற கப்பல தான் இந்த வாடை தெரியல. விளக்கிட்டேன்டி காலையில. விளக்கிட்டானே சாப்பிட்டு நீ தானே பார்த்த. சரி எங்க வச்சு தொலைஞ்சிருக்கிற காட்டி தொலை. சீக்கிரம் பாய் சொல்லிட்டு போறேன். என் ட்ரெஸ்க்குள்ள. ஏன் நான் என்ன இப்படி பண்றேன்? கொஞ்ச நாளைக்கு பிராங்கே வேணாம்னு சொல்லியிருந்தேன் நானு. இன்னைக்கு பிராங்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு அதனால தான். இன்னும் எத்தனோண்டா அப்படியே வச்சிருக்கிறேன். சத்தியமா அங்கிட்டு திரும்பி பார்க்கவே இல்லை. எப்பயும் வந்து இங்கிட்டு தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிட்டேன். இப்பதான் இப்படி அடி வாங்குற. ஒரு அடி அடிச்சாவே சொல்லி நீ அடிச்சு எப்படி சவந்து போச்சு பெல்ட் அடிச்சிருக்கீங்க பாருங்க. இன்னும் சவக்கட்டும் நல்லா. ஒரு சும்மா இப்படி தட்டினாவே வலிக்குதுன்னுவ. இப்பதான் பிராங்குக்காக இத்தனை அடி வாங்குவ. என்ன பண்ண வழியிலேயே யூஸ் போகணுமே, காசு வரணுமே. ஒரு பாயிண்ட் இந்த ஏர்னிங்ஸ் ஏறதுக்கு என்னென்ன திண்டாட வேண்டியதா கிடக்கு. சரி ஓகேங்க. சரி ஓகே. எனக்கும் வாய் வலிக்குது. கருமும் வாயை கழுவணும். வாயில சொல்லி விட்டாங்க கட்டுறாங்க. கீழே வந்து என்ன கடந்தோ தெரியல. அதை கொண்டுட்டு வந்து அம்மா வர போறாங்க. சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணாதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து அடையும். பை பை. என்ன போட்டு ஏன்டா உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? என்ன போடாதீங்கடா. உங்களுக்கு இப்ப தெரியாது. கொஞ்சமா உங்களோட உறுப்பெல்லாம் அழிச்சிட்டே வரும். ஃபியூச்சர்ல தெரியாது ஒரு சைடு எஃபெக்ட். என்ன நீங்க ஒரு பாக்கெட் சாப்பிட்டீங்கன்னா 50 சிகரெட் சாப்பிடா. கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்காம இருந்தாலோ அல்ல பிறந்த குழந்தை கை கால் இல்லாம ஊனா பிறந்தாலோ அதை பார்த்து உன்னால ஹாப்பியா இருக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாரு.